அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோஸ்ல நம்ம பிரசிடென்ட்டோட பவர் என்ன, ஜனாதிபதியோட பவர், அப்கோர்ஸ் அது எல்லாமே அவர் அமைச்சரவையோட பரிந்துரையின் பேர்ல தான் பண்ணுவாரு. பட் 3 முக்கியமான பவர்கள், அதாவது அவசர சட்டம் இயற்றும் பவர், ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், வீட்டோ பவர், ரைட்? ஒரு மசோதாவை நிராகரிக்கணும், இல்லைன்னா அதற்குண்டான சஸ்பென்சிவ் வீட்டோ, அப்சல்யூட் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, அதை பத்தி பார்த்தோம். அண்ட் பார்டனிங் பவர், மன்னிப்பு, கருணை மனு. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அந்த பில்கிஸ் பானு கருணை மனு விஷயங்கள்ல. அது அப்கோர்ஸ் கருணை மனு கிடையாது, பிரசிடென்ட் கிட்டயோ ஜனாதிபதியோ கொடுத்த கருணை, பிரசிடென்ட் கிட்டயோ கவர்னர் கிட்டயோ கொடுத்த கருணை மனு கிடையாது. பட் அது மாநில அரசாங்கம் எடுத்த முடிவு, அது தவறு, அது மகாராஷ்டிரா தான் கன்சிடர் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதை நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் என்னோட பர்சனல் சேனல்ல, நீங்க அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது வைஸ் பிரசிடென்ட், துணை ஜனாதிபதி. ஸோ துணை ஜனாதிபதிக்கு என்னென்ன முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட், அவரோட குவாலிஃபிகேஷன் என்ன தகுதிகள் துணை ஜனாதிபதி ஆவதற்கு? 35 வயது உடையவரா இருக்கணும், இந்தியாவோட குடிமகளாவோ இருக்கணும். இப்போ ஜக்தீப் தன்கர் அப்படின்றவர் தான் இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட். ஸோ 35 வயசு, இந்தியாவோட குடிமகள், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. should be qualified to be a member of Rajya Sabha. மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி நீக்கம் இல்லாதவரா இருக்கணும். இதே மாதிரி தான், அதாவது பிரசிடென்ட்டுக்கு இதே வார்த்தை என்ன இருக்கு? should be qualified to be a member of Lok Sabha, ரைட்? ஆனா அவங்க அப்படின்னா லோக்சபா எம்பியாவோ ராஜ்யசபா எம்பியாவோ இருக்கலாமா? இருக்க முடியாது. அவங்க ஒருவேளை லோக்சபா எம்பியாவோ ராஜ்யசபா எம்பியாவோ இருந்தாங்களா, அவங்க அந்த பதவிக்கு தேர்ந்தெடுத்து அவங்க அந்த பொசிஷனுக்கு எடுக்கிற அன்னைக்கு அவங்களோட லோக்சபா இல்ல ராஜ்யசபா சீட்டு காலி ஆயிடும். இட் வில் பிகம் வேக்கன்ட், ரைட்? இதுக்கு என்ன அர்த்தம்? நான் அந்த பிரசிடென்ட் குவாலிஃபிகேஷன்லயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஷுட் பி குவாலிஃபைட் அப்படின்னா அவர்கள் தகுதி நீக்கம் இல்லாதவர்களா இருக்கணும். அதாவது இப்போ ஒரு கிரிமினல் கேஸ்ல, வழக்குல 2 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்க அடுத்த 6 ஆண்டுகளுக்கு லோக்சபா எலெக்ஷன்லயும் நிக்க முடியாது, ராஜ்யசபா எலெக்ஷன்லயும் நிக்க முடியாது. அப்படின்னா அவங்க பிரசிடென்டாவும் ஆக முடியாது, துணை ஜனாதிபதியாகவும் ஆக முடியாது. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்டோட மீனிங். should be qualified அப்படின்னா என்ன அர்த்தம்? should not be disqualified. தகுதி நீக்கம் அவங்களுக்கு அப்ளிகபிளா இருந்ததுன்னா அவங்களால துணை ஜனாதிபதி ஆக முடியாது. 3வது, ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாது, அதாவது ஊதிய பதவி வகிக்க கூடாது. அகைன், ஊதிய பதவினா என்ன, அதற்கான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன, இதெல்லாம் நான் பிரசிடென்ட்டோட குவாலிஃபிகேஷன் அந்த எலெக்ஷன் டைம்ல அந்த கிளாஸஸ்ல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ தயவு செய்து யாருக்காவது சந்தேகம் வந்ததுன்னா ஊதிய பதவினா என்னன்ட்டு அந்த வீடியோவை போய் பாருங்க, ரைட்? மறுபடியும் ஒரு முறை பாருங்க. ஸோ இதுதான் குவாலிஃபிகேஷன் ஃபார் வைஸ் பிரசிடென்ட். துணை ஜனாதிபதிக்கு உண்டான தகுதிகள் என்னென்ன? 35 வயது, இந்திய குடிமகன், அதாவது மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி உடையவரா இருக்கணும். தகுதி நீக்கம் அவருக்கு அப்ளிகபிளா இருக்கக்கூடாது. அண்ட் ஊதிய பதவி வகிக்க கூடாது. should not hold an office of profit. Election, proportional representation by means of a single transferable vote. Again, இது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு ஏதாவது சந்தேகம் இருக்கிறவங்க அந்த பிரசிடென்ட் வீடியோவை போய் பாருங்க. என்னோட புத்தகம் பாலிட்டி சிம்பிளிஃபைட் புத்தகம் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, நான் வாங்க போறீங்கன்னா அதுல அதையே டேபிள் போட்டு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். அதாவது இது தேர்வுல கேட்கறாங்களோ இல்லையோ, இந்த வாக்கியத்துக்கான அர்த்தம் என்னன்றது நம்ம ஒரு பொது தேர்வுக்கு அரசியலமைப்பை கத்துக்கிறோம்னா அதுக்கு நம்மளுக்கு புரியணும் இல்லைங்களா? அதாவது டைரக்டா ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம், யார் அதிக வாக்கு வாங்குறாங்களோ அவங்க வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட மாட்டாங்க. ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், கோட்டா இருக்கும், அண்ட் அந்த கோட்டாவை அச்சீவ் பண்ணணும். அது எப்படின்ட்டு கால்குலேஷன் அந்த வீடியோலையும் போட்டிருக்கேன், என்னோட புத்தகத்திலையும் இருக்கு, வேணும்னா நீங்க வாங்கி அதை பார்த்துக்கலாம். ஸோ இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். அண்ட் இந்த எலக்டோரல் காலேஜ் என்ன, பிரசிடென்ட்டோட எலக்டோரல் காலேஜ் என்ன? எலெக்டட் எம்பிஸ். லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, நியமன எம்பிக்கள் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ல ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா நியமன எம்பிக்களும் துணை ஜனாதிபதியோட எலெக்ஷன்ல ஓட்டு போடுவாங்க. ஸோ எலக்டோரல் காலேஜ்ன்றது என்ன? யார் யாரு ஒரு தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடையவர்கள், யாரெல்லாம் வாக்காளரா இருப்பாங்க ஒரு தேர்தலுக்கு. துணை ஜனாதிபதியோட தேர்தலுக்கு வாக்காளர்கள் யாரு? எல்லா எம்பிஸும். அதாவது லோக்சபால இருக்கிற 543, ராஜ்யசபால இருக்கிற 245, 233 தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ், 12 நியமன எம்பி. ஸோ மொத்தம் இருக்கிற 788 பேரும் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பாங்க. அண்ட் இட் ஹேப்பன்ஸ் த்ரூ ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் அ
சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். அடுத்தது அவரை எப்படி ரிமூவ் பண்ணலாம்? ரிமூவ் பண்றதுக்கு இந்த தீர்மானத்தையே, இந்த மோஷன், இந்த ரெசல்யூஷனையே கேன் பி இனிஷியேட்டட் ஒன்லி இன் தி ராஜ்யசபா. அதாவது நம்ம திருப்பி பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ராஜ்யசபாலையும் கொண்டு வரலாம், லோக்சபாலையும் கொண்டு வரலாம். பட் துணை ஜனாதிபதியை நீக்கணும் அப்படின்னா அந்த மோஷன், அந்த ரெசல்யூஷனை ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வரலாம்? ராஜ்யசபால தான் கொண்டு வரலாம். ஏன் அப்படி? ஏன்னா அவர் மாநிலங்களவையோட எக்ஸ் அபிஷியோ சேர்மன். அது என்னன்றதை நான் அடுத்த அவரோட ஃபங்க்ஷன்ஸ்ல வரேன். அதாவது ராஜ்யசபால தான் இதை இனிஷியேட் பண்ணலாம். அண்ட் இதுக்கு என்ன மெஜாரிட்டி கைஸ்? இது ஒரு புது விதமான மெஜாரிட்டி இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா என்ன? இருக்கிற அதாவது அவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல பாதிக்கு மேற்பட்டோர், மோர் தென் 50% வாக்களித்தாங்கன்னா அது சிம்பிள் மெஜாரிட்டி. நம்ம பிரசிடென்டோட இம்பீச்மெண்ட் வீடியோல பார்த்திருப்போம். நீங்க புக்ஸ் இருந்தாலும் அந்த புக்ல நீங்க பாத்துக்கலாம். அது 2/3 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப், ஹையஸ்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதுதான் ரைட்டுங்களா? அதாவது மக்களவையில 362 பேர், ஏன் 543ல 2/3, 3/2 பங்கு. மாநிலங்களவையில 164 பேர், ஏன் 245ல 3/2 பங்கு. அது யாருக்கு தேவை? ஜனாதிபதியை இம்பீச் பண்ணுவதற்கு அந்த மெஜாரிட்டி தேவை. பட் துணை ஜனாதிபதியை நீக்குவதற்கு ராஜ்யசபால என்ன மெஜாரிட்டி வேணும்? எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். இந்த வார்த்தை அரசியலமைப்புல உபயோகிக்கப்படல. அரசியலமைப்புல உபயோகிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? மெஜாரிட்டி ஆஃப் ஆல் த தென் மெம்பர்ஸ். அதாவது அப்போ அவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதாவது இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்னா பிசிக்கலா பிரசண்டா இருக்கிறவங்க இல்ல, அப்போ இருக்கக்கூடிய உறுப்பினரோட எண்ணிக்கை. அதுக்கு என்ன கால்குலேஷன்? டோட்டல் மெம்பர்ஷிப், மொத்த உறுப்பினர், லெஸ் வேகன்சிஸ். காலி இடங்கள் எவ்வளவோ அதை மாத்திரம் நீக்கணும். இப்போ ராஜ்யசபாவோட மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ? 245. வேகன்சி வேற, ஆப்சென்ட் வேற. அன்னைக்கு அவைக்கு யாராவது வரலன்னா அவங்க ஆப்சென்ட், ஆனா அவங்க உறுப்பினர் தான். ஆனா அந்த இடமே காலியாக இருந்ததுன்னா ஒருவர் இறந்திருக்கலாம், ஒருவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம், ஒருத்தர் ராஜினாமா செஞ்சிருக்கலாம், ரைட்? அப்படி இருந்ததுன்னா அவங்க அன்னைக்கு தேதியில உறுப்பினர் கிடையாது அவையில. சோ இந்த மாதிரி ஒரு 5 பேர் இந்த காரணங்களுக்காக வேக்கண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சீட்டு. அப்போ வேகன்சி 5. அப்போ தென் மெம்பர்ஸ் ஓட எண்ணிக்கை எவ்வளவு? 240. அதோட மெஜாரிட்டி எவ்வளவு? 240 டிவைடட் பை 2 பிளஸ் 1, 121. இந்த எக்ஸாம்பிள்ல சப்போஸ் 15 பேர் வேக்கண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தென் மெம்பர்ஸ் 230 ஆயிடும். மெஜாரிட்டி ஆஃப் தென் மெம்பர்ஸ் 116 ஆயிடும். புரியுதுங்களா? 230 116 ஆயிடும். ரைட்டுங்களா? சோ இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு யூனிக் டைப் ஆஃப் மெஜாரிட்டி. இது வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபால இருந்து நீக்குவதற்கும், அதே மாதிரி ஆபீசர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தோட ஆபீசர்ஸ், அவங்க யாருன்னா பிரிசைடிங் ஆபீசர், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, இவர்களை நீக்குவதற்கு இந்த மெஜாரிட்டி அரசியலமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம திருப்பி நெக்ஸ்ட் பாராளுமன்றம், இந்த எக்ஸிகியூட்டிவ் முடிச்ச உடனே, ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் முடிச்ச உடனே நம்ம பாராளுமன்றத்துக்கு போறோம். அதுல வரும்பொழுது நான் அதை திருப்பி இன்னொரு வாட்டி உங்களுக்கு விளக்குறேன். பட் இந்த மெஜாரிட்டி புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. வைஸ் பிரசிடென்ட், துணை ஜனாதிபதியை நீக்குவதற்கு அப்பொழுது இருக்கக்கூடிய அவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் அப்பொழுது இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கைனா 245. பட் அப்பொழுது இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கை அது எப்படி கண்டுபிடிக்கணும்? மொத்த எண்ணிக்கை which is 245 மைனஸ் காலி இடங்கள், ரைட்? ஆப்சென்ட் கிடையாது, காலி இடங்கள். அதுல மெஜாரிட்டி இருக்கணும், ரைட்? இது ராஜ்யசபால. அதுக்கப்புறம் லோக்சபால அக்ரீட் பை த லோக்சபா. எதுவுமே கொடுக்கலன்னா நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன், சிம்பிள் மெஜாரிட்டி. அதாவது மக்களவையில அன்னைக்கு தேதியில யார் யாரெல்லாம் பிரசண்டா இருக்காங்களோ உறுப்பினர்கள், ஒரு 400 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 201 பேர் ஓட்டு போடணும். 500 பேர் இருக்காங்கன்னா 251 பேர் ஓட்டு போடணும். 300 பேர் இருக்காங்கன்னா 151 பேர் ஓட்டு போடணும். அதாவது பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ல சிம்பிள் மெஜாரிட்டியில லோக்சபால. சோ அதாவது துணை ஜனாதிபதிக்கு
effective majority in Rajya Sabha. Effective majority na majority of all the then members. And all the then members எப்படி calculate பண்ணோம்? Total membership minus vacancies. மொத்த உறுப்பினர் minus காலி இடங்கள். அதுதான் அப்போதைய எண்ணிக்கை. அதுல மெஜாரிட்டி இருக்கணும் ராஜ்யசபால. பட் யாரெல்லாம் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங், யாரெல்லாம் வந்து அவையில ஆக்சுவலா அன்னைக்கு இருக்காங்களோ, பிரசன்ட் அண்ட் ஓட்டு போடுறாங்களோ, அதுல இருக்கக்கூடிய சிம்பிள் மெஜாரிட்டி லோக்சபால வாங்கணும். ரைட்டுங்களா? அண்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்து மாநிலங்களவையில தன்னோட நான் எந்த தவறும் செய்யல அப்படின்றதெல்லாம் அவர் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் ராஜ்யசபால ஓட்டு போட்டதுக்கு முன்னால. ரைட். ஸோ இப்போ என்ன ஃபங்க்ஷன்ஸ், என்ன துணை ஜனாதிபதியோட வேலை என்ன? ஸோ துணை ஜனாதிபதிக்கு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பிரசிடென்ட்டோட இடம் காலியாக இருந்தது என்றால், இஃப் த பிரசிடென்ட் போஸ்ட் இஸ் வேக்கண்ட், அவர் ஏன் வேக்கண்டா இருக்க போது? ஜனாதிபதி இறந்திருக்கலாம், ஜனாதிபதி ராஜினாமா செய்திருக்கலாம், ஜனாதிபதியை நீக்கி இருக்கலாம், இல்லைனா சுப்ரீம் கோர்ட் வந்து ஜனாதிபதியோட தேர்தல் செல்லாது என்று அறிவித்திருக்கலாம். இதெல்லாம் நடந்தது கிடையாது இந்தியாவில். ரைட். பட் சிட்டிங் பிரசிடென்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க ஆஃபீஸில் இருக்கும் பொழுது. அப்படி இருந்தால், அதாவது ஜனாதிபதியோட இடம் காலியாக இருந்தால், துணை ஜனாதிபதி பிரசிடென்ட்டாக ஆக்ட் செய்வார். ஹி வில் ஆக்ட் அஸ் த பிரசிடென்ட். சில சமயம் ஜனாதிபதிக்கு உடல்நிலை சரியில்லை, இல்லைன்னா அவர் ரொம்ப நாள் வெளியூர் போறாரு, இல்லைன்னா வேற ஏதோ காரணத்துக்காக அவருக்கு தோணுது, இல்லை என்னால இப்போ வந்து என்னோட வேலையை வந்து பணியை வந்து சரியா நிறைவேற்ற முடியாது அப்படின்னா, ஜனாதிபதியே கேன் ஆஸ்க் த வைஸ் பிரசிடென்ட் டு டிஸ்சார்ஜ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். ரைட். இது 2 முறை நடந்திருக்கு. ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதியா இருந்தப்போ, ராதாகிருஷ்ணன் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியா இருந்தப்போ 2 முறை, அவர் ஒரு முறை நீண்ட பயணம் செல்லும் போதும் சரி, அதுக்கப்புறம் ஒரு முறை உடல்நிலை சரியில்லாததுனால வெளியில ஆபரேஷனுக்கு எங்கேயோ வெளிநாட்டுக்கு போகும்போது, இதெல்லாம் 1950களில் நடந்தது. அப்ப அவர் வந்து துணை ஜனாதிபதியை தன்னுடைய பணியை செய்வதற்காக நியமிச்சுட்டு போனாரு. ஸோ Vice President will act as the President if the President post is vacant. He will discharge the functions of the President if the President is unable to do it. President இருக்காரு இந்த சிச்சுவேஷன்ல, பட் அவரால் அவரோட பணியை செய்ய முடியல அப்படின்னா Vice President will discharge the functions of the President. பட் இது எப்பயாவது நடக்கிற விஷயம் தான். ரைட். வெரி ரேர்லி இந்த மாதிரி நடக்கும். அண்ட் இதுல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருவேளை ஜனாதிபதியும் இல்ல, துணை ஜனாதிபதியும் ராஜினாமா பண்ணிட்டாரு, விவி கிரி பண்ணாரு 1970 69 இஃப் ஐம் நாட் ராங். அந்த மாதிரி நடந்தது என்றால், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி வந்து பிரசிடென்ட்டுக்கு உண்டான பணிகளை நிறைவேற்றுவார். he will discharge the functions of the president till the new president is elected. இது நம்மளுக்கு அது ஒரே முறையில தான் நடந்திருக்கு. ஜஸ்டிஸ் இதயத்துல்லா அப்படின்ற சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு 40 நாளைக்கோ என்னமோ வந்து அந்த 1969-70 டைம்ல அவர் வந்து ஜனாதிபதியோட பணிகளை நிறைவேற்றினார். டிஸ்சார்ஜ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். பட் இதெல்லாம் வந்து எப்பயா ரேரா நடக்கிறது. யூசுவலா டே டு டேல துணை ஜனாதிபதியோட வேலை என்ன? துணை ஜனாதிபதி இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. எக்ஸ் அஃபிஷியோன்றது வந்து ஒரு லாட்டின் வேர்ட். அதாவது அதற்கு மீனிங் என்னன்னா, இதன் காரணமாக, அதுதான் அதோட மீனிங். அதாவது துணை ஜனாதிபதியாக இருப்பவர் அதன் காரணமாக மக்களவையோட தலைவராக செயல்படுவார். தலைவர்னா சபாநாயகர். சபாநாயகர்ன்றது நம்ம ஸ்பீக்கர், லோக்சபாக்கு சொல்லுவோம். அவை தலைவராக அவர் செயல்படுவார். இப்ப நீங்க செஷன்லாம் நடந்ததுன்னா, ராஜ்யசபாலாம் நடந்ததுன்னா நீங்க பாப்பீங்க, வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. ஏன்? ஏன்னா அவரு எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அவர் மெம்பர் கிடையாது ராஜ்யசபால. ஆனா யாரு துணை ஜனாதிபதியாக இருக்கிறார்களோ அதன் காரணமாக அவர்கள் எப்பொழுதுமே ராஜ்யசபாவோட அவை தலைவராக இருப்பார்கள். அப்கோர்ஸ் அவங்க பிரசிடென்ட்டோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அப்ப அந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. மற்ற நேரங்கள்லாம் அவர்களுடைய வேலை என்ன? அவர்களுடைய வேலை இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து பிரிலிம்ஸ் கேள்வியும் வரலாம். மெயின்ஸ்ல ஒரு கேள்வி வந்தது 2022 வைஸ் பிரசிடென்ட்டோட ரோல் என்னன்ட்டு. அதுக்கு மெயினா இந்த பாயிண்ட்ஸும் நம்ம லெஜிஸ்லேச்சர்லயும் சில பாயிண்ட்ஸ் பார்ப்போம், அதையும் ஆட் பண்ணோம். பட் இந்த பாயிண்ட்ஸ் தான் சம்மரைஸ் பண்ணி எழுதணும். ஸோ ஐ ஹோப் துணை ஜனாதிபதியோட அனைத்து அம்சங்களும் அரசியலமைப்புல என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதை பார்க்கலாம். நன்றி.